வேலன் சோசியல் மீடியா. கர்நாடக வனப்பகுதியில் சுட்டுக்கொல்லப்பட்ட தமிழர்கள் 3 பேரின் குடும்பத்தினருக்கு தலா ரூ. 15 லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய வனத்துறையினர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்நகர் மாவட்டத்தில் உள்ள ஹனூர் அருகில் காவிரி வனவிலங்கு சரணாலயத்துக்குட்பட்ட ஷாக்கியா வனப்பகுதி உள்ளது. நேற்று முன்தினம் அதிகாலையில் மானை வேட்டையாடியதாக வனத்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் அந்தோணிசாமி 50, ஜான் ரோஸ் பீட்டர் 42, லாசர் குமார் 33 ஆகிய மூவரும் உயிரிழந்தனர். காயமடைந்த மகிமை தாஸ் 48 மசூரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மரியமங்கலம், தோமையார்பாளையம், ஹனூர், கொள்ளேகால் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த மக்கள் அங்குள்ள வனத்துறை அலுவலகங்களை அடித்து நொறுக்கினர். அங்கிருந்த பொருட்கள், வாகனங்களை சேதப்படுத்தினர். மேலும் மைசூரு, மேட்டூர், சத்தியமங்கலம், மாதேஸ்வரன் மலை ஆகிய இடங்களுக்கு செல்லும் சாலைகளை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹனூர் மஜத எம்.எல்.ஏ. மஞ்சுநாதா கூறுகையில், நான் பாதிக்கப்பட்ட மக்களுடன் நிற்கிறேன். அரசிடம் பேசி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூ. 5 லட்சம் இழப்பீடு வழங்க ஒப்புதல் பெற்றுள்ளேன். அதேபோல சம்பந்தப்பட்ட வனத்துறையினர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்றார். தமிழகத்தில் ரூபாய் 507 கோடியில் நீர்நிலைகள் சீரமைப்பு இன்று தொடங்க உள்ளது. இதுகுறித்து நீர்வளத்துறை அமைச்சர் என். ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கை, தமிழக முதல்வரின் உத்தரவின்படி வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 10,185 வரத்து கால்வாய்கள், 809 ஏரிகள், குளங்கள் மற்றும் ஊரணிகள் புனரமைக்கும் பணிகள் ரூபாய் 507 கோடி மதிப்பீட்டில் திங்கட்கிழமை இன்று தொடங்க உள்ளன. இந்த பணியில் பொதுமக்கள், தன்னார்வலர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும். வாஜ்பாயின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் நேற்று அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் உள்ள அவரது நினைவிடமான சதைவ் அடல் பகுதியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் மற்றும் பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அடல் பிஹாரி வாஜ்பாய் 1996 குறுகிய காலத்துக்கும் பின்னர் 1998 முதல் 1999 வரையிலும், அதனைத் தொடர்ந்து 1999 முதல் 2004 வரையிலும் என மொத்தம் 3 முறை நாட்டின் பிரதமராக பொறுப்பு வகித்தார். சிறந்த பேச்சாளர், நாடாளுமன்றவாதி மற்றும் இந்திக் கவிஞரான இவர் பாஜகவின் நிறுவனத் தலைவர்களில் ஒருவராக இருந்து அதன் அரசியல் பயணத்தை வடிவமைத்தார். புதிய ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயில்கள் 24 பெட்டிகளுடன் தயாரிக்கப்படும் என்று ICF பொதுமேலாளர் மணீஷ் அகர்வால் தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசியதாவது, சென்னை ICF ஆலையில் கடந்த நிதியாண்டில் 3,405 ரயில் பெட்டிகள் உற்பத்தி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 13.2% அதிகம். இதுபோல 80,000வது பயணிகள் ரயில் பெட்டியை தயாரித்தும் புதிய மைல்கல்லை எட்டியுள்ளோம். தற்போது 16 பெட்டிகளுடன் தூங்கும் வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. 24 பெட்டிகள் கொண்ட புதிய வந்தே பாரத் ரயிலின் வடிவமைப்பு தயாராக உள்ளது. விரைவில் தயாரிப்பு பணி தொடங்க உள்ளது. குறைந்த கட்டணத்தில் வசதியான பயணத்துக்காக ஏசி பெட்டி, பொற்பெட்டி மற்றும் தூங்கும் வசதி கொண்ட பெட்டிகள் அடங்கிய புதிய அம்ரித் பாரத் ரயிலையும் தயாரிக்க உள்ளோம். இவ்வாறு அவர் கூறினார்.